ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே நம்ம இந்த அம்மாவுடைய பிறந்தநாள் முன்னிட்டு மார்ச் 3 முன்னிட்டு இப்போ இந்த வருஷம் எல்லாம் ஜோதி எடுத்துகிட்டு எல்லா பக்கம் பக்தர்கள் போனாங்க இல்லைங்களா, தொண்டர்கள். அந்த வகையிலேங்க நம்ம மருதுபாண்டி வீட்டுக்குமே வந்தாங்க, ஜோதி கொண்டுட்டு வந்தாங்க. இவர் எல்லாம் தயாராக ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருந்தார். இப்போ அம்மா சொன்னாங்க தியானத்தில், மகனே என்னடா பாத பூஜைக்கு வரும்பொழுது நீ எப்படி எல்லாம் கொண்டு அதை மாதிரி கொண்டு வரவனே, நீ வெத்தலை வாங்கி வைக்கல, வெத்தலை மஞ்சக்கட்டை வாங்கி வைக்கல, மற்றதெல்லாம் வாங்கி வச்சுருக்கிற, அதெல்லாம் போய் வாங்கிட்டு வாடா, குங்குமம் எல்லாம் எடுத்து வை, எனக்கு மருவத்தில் பாத பூஜை பண்ணும்பொழுது எப்படி செய்வியோ அதே மாதிரி செய்யணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்களா. அதே மாதிரி இவர் அதுக்கு பின்னால் போய் நைட் ஆகி போச்சு, அவங்க 7 மணிக்கெல்லாம் வரணும்னு சொன்னாங்க, வந்துடுவாங்களா நேரம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறாரு. அம்மா சொல்கிறாங்க, இல்லைடா 10 மணிக்கு தான் வருவாங்க, நீவே வாங்கிட்டு வாடாங்க. அதை மாதிரி வேலை வாங்கி கொண்டு வந்து வச்சார். வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால், அதை பாருங்க மணி இப்போ 8ங்க, 8:30க்கெல்லாம் வந்துடுவோம் அப்படின்னாங்க. கடைசியில் பார்த்தா அம்மா சொன்ன மாதிரி கரெக்டாக டான்னு 10 மணிக்கு தான் அவங்களுக்குள்ளே வந்தாங்க. அப்புறம் அம்மா ஜோதிக்கு அம்மா சொன்ன முறைப்படி எல்லாம் செஞ்சு முடித்தாங்க. அந்த ஜோதி மார்ச் 3 முன்னிட்டு வர்ற பிறந்தநாள் ஜோதி நம்ம பங்கார அம்மாவே நேரில் வர்றாங்க ஜோதி ரூபமாக. வந்த அம்மா சும்மா இருக்கல, சொன்னாங்க அம்மா மருதுபாண்டிக்கிட்ட தியானத்தில், இங்கே உன் வீட்டிலிருந்த மிகப்பெரிய பிரச்சனையை நான் தீர்த்து வைத்து விட்டேன். இந்த ஜோதியின் மூலமாக உன் வீட்டை சுற்றி நெருப்பு வளையம் போட்டு உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் வீட்டையும் நான் காப்பாற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. மேலும் சொன்னாங்க, வருடம் ஒரு முறை அவர் சொந்த வீடு கட்டியிருக்காருங்க, வருடம் ஒரு முறை நீ உன்னுடைய வீட்டிற்கு குடும்ப நல வேள்வி செய்ய வேண்டும். அவ்வாறு முடியாவிட்டால் 2 வருடங்களுக்கு ஒரு முறையாவது கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு அம்மா சொன்னாங்களா. அதே மாதிரி இவர் அடுத்த 2 வாரத்திலேயே குடும்ப நல வேள்வி செஞ்சு அம்மாவின் அருளை பெற்றார் சக்திகளை. அது மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே ஒரு விஷயத்தில் இவருக்கு பணப்பிரச்சனை வந்தப்போ இந்த 7.5 லட்சம் ரூபாய் அம்மா என்ன சொன்னாங்க, உனக்கு புண்ணிய பலனே இல்லையாடா, நான் என்ன பண்ணிட்டு எனக்கு அம்மாவே கண்ணீர் விட்டு அழுதுட்டு, சரி என்னுடைய புண்ணிய பலனிலிருந்தே உனக்கு நான் போட்டு கொடுத்து பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி 7 லட்ச ரூபா வாங்கி கொடுத்தாங்க இல்லைங்களா. அப்போது இவர் நினைக்கிறார், நம்மளுக்கு புண்ணிய பலனே இல்லையே, அம்மாவே சொல்லிட்டாங்களே, நம்ம எப்படி இன்னும் மிச்சம் இருக்கிற காலத்தை வண்டி ஓட்டுறது அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நினைக்கும் பொழுது தியானத்தில் உட்காந்துருக்கும் பொழுது அவனுடைய குலதெய்வமான கருப்பணசாமி வர்றார். அவர் மண்டி ஓட்டு இவர் பக்கத்தால் மகனே உனக்கு புண்ணிய பலன் இல்லை என்று தவறாக நினைக்காதே, அம்மா சொன்ன அர்த்தங்கள் வேறு, ஆனால் நடைமுறையில் உனக்கு புண்ணிய பலன் வேண்டுமளவு இருக்கின்றது. எவ்வாறென்றால், நீ அம்மாவின் பக்தன் தொண்டன், நான் சொல்வதை நன்றாக கேள். அம்மாவை வணங்குவது புண்ணியம், அம்மாவை பார்ப்பது புண்ணியம், அம்மாவிற்கு தொண்டு செய்வது புண்ணியம், அம்மாவின் மந்திரங்களை படிப்பது புண்ணியம், அம்மாவிற்கு வழிபாடு செய்வது புண்ணியம், அம்மாவின் சித்தாடர்களை பக்தர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை மருவத்தூர் அழைத்து வருவது புண்ணியம், அவர்களை தொண்டு செய்ய வைப்பது புண்ணியம். இவ்வாறு ஒவ்வொரு வகையிலும் அம்மாவை நினைத்து தியானம் இருப்பது புண்ணியம், அம்மாவை நினைத்து நீ ஆடை தானம் அன்னதானம் செய்வது புண்ணியம், இப்படி மன்றம் நடத்துவது புண்ணியம், அம்மாவினுடைய சக்தி பீடங்களுக்கு சென்று வணங்குவது புண்ணியம். இப்படி நீ எந்த வகையில் அம்மாவை நினைத்தாலும் அம்மாவுக்காக தொண்டு செய்தாலும் அத்தனையும் உனக்கு புண்ணியமாகத்தான் சேர்கின்றது. எனவே நீ ஏன் கவலைப்படுகின்றாய், உனக்கு வேண்டுமளவு புண்ணியத்தை நீ சேர்த்து கொண்டே இருக்கின்றாய். உனக்கு எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் அம்மாவிற்கு வழிபாடு செய்வதை மட்டும் விட்டு விடாதே, ஏனென்றால் அது மிகப்பெரிய புண்ணியம் மகனே, உனக்கு அம்மா கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய புண்ணியம். உனக்கு மட்டுமல்ல, எல்லா பக்தர்களுக்கும் அம்மா கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய புண்ணியம் மகனே என்று அந்த கற்பனசாமி உங்களுடைய குலதெய்வம் சொல்லிவிட்டு மறைந்தார்களாம் சக்தியில். அதனால் நம்மளை இதெல்லாம் முழுசும் கவனத்தில் கொண்டு அம்மாவை போற்றி வணங்கி நாம் வளமுடன் நலம் பெறுவோம் சக்திகளை. ஓம் பங்காரு அடிகளே ஓம்.